ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐலி சிவா ரெண்டு பேருமே சூரியநாராயணன் சொன்னபடி எப்படியாவது பர்த் சர்டிஃபிகேட்டை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஐலிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் அவங்க டீம் தான் பேசுகிறாங்க. மேடம், இந்திராணி வீட்டுக்கு அந்த வர்மா ரவுடிங்களை அனுப்புனதா இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் ஐலி வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. என்ன சிவா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க? அந்த வர்மாக்கு நம்ம மேலே தானே கோவம். அவன் எப்படி இந்திராணி அணியை பழி வாங்குறதுக்காக ரவுடிங்களை வீட்டுக்கு அனுப்பியிருப்பான்? ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஐலிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை அவன் அந்த பென்ட்ரைவ்னால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பென்ட்ரைவ் இந்திராணி அண்ணிக்கிட்ட இருக்கு, அதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். வேற வழி இல்லை சிவா, நீ மட்டும் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை எப்படியாவது எடுத்துட்டு வா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐஎல்இ சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம சிவாவும் சூரியநாராயணன் சொன்னதை கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, சார் அந்த பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப பழசா, அதனால அங்கே கபோர்டில் தான் இருக்கும், நீங்களே தேடி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கபிலன் எப்படியாவது அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எல்லாமே ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. நம்ம சிவாவும் அந்த ஃபைலெல்லாம் தேடுறாங்க. ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஃபைல் சிவா கையில் கிடைக்குது. அதில் நம்ம சிவாவோட அப்பா உதய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்குது. அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நம்ம சிவா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியோ இவ்வளோ நாளாக நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுக்கலான்னு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து கபிலன் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. என் கையிலேருந்து நீங்கள் எப்படி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறேன்னு பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு ஓடி போகிறாங்க. அப்போ சிவா பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. கபிலா, அந்த சர்டிஃபிகேட்டை ஒழுங்கு மரியாதையே என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தானடா நீ உதய பெருமாளோட பையன் அப்படிங்கிறத நிரூபிப்ப, இந்த சர்டிஃபிகேட்டை நான் மண்ணோட மண்ணை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே சர்டிஃபிகேட்டை எரிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டுமே சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. செம்ம கோவப்பட்டு கபிலனை அடிக்கிற அளவுக்கு வராங்க. இப்போ கபிலன் சொல்கிறாங்க, நீ கடைசி வரைக்கும் அனாதை பையன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம இந்திராணி வீட்டுக்கு வர்மா அனுப்பின ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. துப்பாக்கி ஷூட் பண்ணதுமே தூங்கிட்டு இருக்கிறவங்கலாம் முழிச்சிடுறாங்க. அப்போ நம்ம இந்திராணி பாவையை அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பாவை பயப்படாதமா, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு ரித்திகா செல்வராணிலாம் யார் இது வீட்டில் இப்படி துப்பாக்கி ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ரவுடிங்கெல்லாம் நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்திராணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை அந்த பென்ட்ரைவை தேடி தான் இவங்கெல்லாம் மறுபடியும் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு நிற்கும் போது அந்த ரவுடிங்கெல்லாம் இந்திராணி கிட்ட வம்பு பண்ணுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த பென்ட்ரைவை கொடுத்துரு, அப்படி இல்லைனா இங்கே எத்தனை உயிர் போகும்னு நாங்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயன்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஐலி ஏடியாக களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். மாஸ்கெல்லாம் போட்டுட்டு நம்ம ஐலி வந்து அங்கே இருக்கிற ரவுடிங்களெல்லாம் அடித்து தம்சம் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த நம்ம இந்திராணிக்கு யாராக இருக்கும் இந்த லேடி, நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது கரெக்டாக வந்து காப்பாற்றுறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ஐலியவே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐலியும் அந்த ரவுடிங்களை டிஷம் பண்ணி அங்கேருந்து அடித்து துரத்திடுறாங்க. நம்ம இந்திராணியும் ஐலியை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. நம்ம ஐலி ஒரு வழியாக அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஐலி போகும்போது நம்ம இந்திராணி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம இந்திராணி வந்து ஐலி கிட்ட கேட்குறாங்க, நீ யாரு? எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து நீ எங்களெல்லாம் காப்பாற்றிடுற, உனக்கு இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஐலி எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம இந்திராணிக்கு ஒரு வகையில் டவுட் வந்துடுச்சு. ஒருவேளை இது ஐலியாக இருக்குமா? ஏன்னா இந்த நேரத்தில் ஐலி சிவா வீட்டில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ஐலி ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே இல்லை. இந்த நேரத்தில் இவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணிக்கு ஒரு யோசனை வருது. அப்போ தான் நம்ம சிவா வந்து ஐலிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, என்ன ஐலி, அங்கே இருக்கிற ரவுடிங்களெல்லாம் அடித்து துரத்திட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, நல்ல வேலை சிவா, நான் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன்னா அங்கே நடந்திருக்கிறதே வேற, ஒரு வழியாக அந்த ரவுடிங்களெல்லாம் அடித்து துரத்தியாச்சு. இந்த சைடு நம்ம இந்திராணி அன்னைக்கு டவுட் வந்துருச்சு. அவங்க என்கிட்ட வந்து நீ யார் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். நீ என்ன சர்டிஃபிகேட்டை எடுத்தியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சிவா சொல்கிறாங்க, ஐலி, நான் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக கபிலன் வந்துட்டான். கபிலன் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு எரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஐலிக்கு செம கோவம் வருது. அந்த கபிலனை நான் பாவம் பார்த்து விட்டு வச்சுருந்தேன், ஆனால் அவன் பண்ணுற செய்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம கோவம் வருது சிவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சிவா சொல்கிறாங்க, விட ஐலி,
இது இல்லைனா என்ன, நம்ம சூரியநாராயணன் மாமா இருக்கார்ல, அவரை வச்சு எப்படியாவது நம்ம உண்மையை நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து ஐலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஐலி ஒன்றும் தெரியாத மாதிரி எப்பயும் போல வராங்க. அப்போ நம்ம இந்திராணி ஐலி கிட்ட கேட்குறாங்க, ஐலி நேற்று நைட்டு நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, இல்லையா நீ நாங்கள் ரூமில் தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, நேற்று நைட்டு இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இங்கே ரவுடிங்கெல்லாம் எங்களை கொலை பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் எங்களை யாரோ ஒரு லேடி வந்து காப்பாற்றினாங்க. அது யார் என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஐலி வந்து திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ தான் இந்திராணி கேட்குறாங்க, அது நீ தானே ஐலி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஐலியால் எதுவுமே சொல்ல முடியல. அப்போது செல்வராணி ரித்திகா சொல்கிறாங்க, ஆமாம் இவளுக்கு ஊர் சுற்றுறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது, இவ எங்கே போயிட்டு நம்மளெல்லாம் காப்பாற்ற போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, சித்தி கொஞ்சம் அமைதியாக இருங்க, எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். ஐலி உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது கபிலன் வராங்க. கபிலன் வந்து சொல்கிறாங்க, அக்கா நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இவளும் சிவாவும் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட இந்திராணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஐலிக்கிட்ட கேட்குறாங்க, ஐலி இப்போயாவது உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் நிறைய உண்மையை மறைக்கிறனால தான் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி ஐலிக்கிட்ட சொல்ல. இதை கேட்ட ஐலி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான், அதையும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கபிலன் சொல்கிறாங்க, அக்கா உங்களுக்கு இவங்களெல்லாம் பற்றி நிறைய விஷயம் தெரியல, இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸர், இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்காங்க, அவங்களால எதையுமே நிரூபிக்க முடியாது, அதனால நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு அனுப்புறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, கபிலா விஷயம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காது, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, வர்மாவோட ஆளுங்கெல்லாம் இங்கே வந்து அந்த பென்ட்ரைவை கேட்டு துப்பாக்கியை வச்சு எங்களெல்லாம் மிரட்டிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து தான் யாரோ ஒரு லேடி வந்து அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து எங்களெல்லாம் காப்பாற்றினாங்க. எனக்கு என்னமோ அந்த லேடி ஐலியா இருக்கும் போது தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட கபிலன் சொல்கிறாங்க, நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன்லக்கா, அவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸர், அவங்க யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பற்றிலாம் இப்போ கவலையே கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு அமுச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட செல்வராணி ரித்திகா கபிலன் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ செல்வராணி இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன இந்திராணி விளையாடுறியா, நீ சொன்ன மாதிரி நாளில் அவங்களால எதையுமே நிரூபிக்க முடியல, அப்போ எப்படி அவங்க இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, சித்தி வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல, வீட்டில் ரவுடிங்க வந்து அப்பப்போ மிரட்டிட்டு போகிறாங்க, அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறது இந்த சிவா ஐலி மட்டும்தான், இவங்க ரெண்டு பேரும் இல்லைனா இன்னொரு நம்ம குடும்பமே உரு தெரியாமல் போயிருக்கோம், அந்த நன்றி கூட இல்லாமல் எப்படி உங்களை வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி செல்வராணியை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்குறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை இதெல்லாம் வேலைக்காகாது, இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஐலி சிவா இந்த வீட்டிலே டேரா போட்டு இருந்துருவாங்க, அதனால இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும். அண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4 நாளில் அவங்க எதையும் நிரூபிக்கலை, தயவு செஞ்சு அவங்கள வீட்டை விட்டு அனுப்புங்க, அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, ஐலி சிவா இங்கே தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி சொல்லிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.